ஆண்டின் பொதுக்காலம் 23வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 14, அருள்வாக்குகள் 25 தொடக்கம் 33 வரை. இங்கிலாந்து நாட்டின் மன்னனாக 8ஆம் ஹென்றி இருந்தபோது அந்த நாட்டினுடைய சான்சலராக இருந்தவர் புனித தாமஸ் மூர். தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் வாழ்ந்த இவர் ஒரு வெற்றிகரமான வக்கீலாக, சிறந்த மொழியாளராக, ஆன்மீகம், அரசியலை பற்றி தலை சிறந்த எழுத்துக்களை எழுதுபவராக இருந்தார். உட்டோப்பியா என்ற புத்தகம் அவருடைய தலை சிறந்த படைப்பு ஆகும். வாரிசு உரிமை சட்டத்தை இயற்ற தாமஸ் மூர் அவர்களை நிர்பந்தித்த போது அதனை அவர் எதிர்த்தார். ஏனென்றால் அந்த சட்டம் உயிரோடு இருக்கும் முதல் மனைவி இருக்கின்ற போதே அந்த மனைவியை விவாகரத்து செய்து 2வது மனைவி ஆன் போலின் சந்ததியினரை வாரிசாக அங்கீகரிக்க அது சொன்னது. 2வது முதல் மனைவி கேத்தரின் திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க அந்த சட்டம் சொன்னது. 3வது அந்த சட்டம் திருத்தந்தையை நிராகரித்தது. 4வது இங்கிலாந்தில் உள்ள திரு அவையின் உச்ச தலைவராக தன்னை நியமிக்க மன்னர் அதில் கேட்டுக்கொண்டார். இதனால் தாமஸ் மூர் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை, கையொப்பமிடவும் இல்லை. எனவே 1534ஆம் ஆண்டில் லண்டன் கோபுர சிறையில் அடைக்கப்பட்டார். மூர் மிகவும் நேர்மையாக இருந்ததால் மன்னரின் 2ஆம் திருமணத்தையும் அங்கீகரிக்கவில்லை. இங்கிலாந்து திரு அவையின் உச்சத் தலைவராகவும் மன்னரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூரின் குடும்பத்தார் அவருக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அதிலே கையொப்பம் விடும்படி கோரினார்கள். மூரின் அன்பு மகள் மார்கரெட் தந்தையிடம், தயவு செய்து அதில் கையொப்பமிடுங்கள், அப்போதுதான் குடும்பத்தாரோடு நாங்கள் உங்களை சிறையில் வந்து சந்திக்க முடியும் என்று சொன்னபோதும் கூட மூர் அதற்கு உடன்படவில்லை. பிறகு மார்கரெட் தன்னுடைய தாயோடும் தன்னுடைய கணவரோடும் எத்தனையோ முறை அவர் கடுமையாக முயன்றும் கூட அதற்கும் பலன் இல்லை. தாமஸ் மூர் அவர்களின் அன்பு தொந்தரவுக்கு எப்போதும் இணங்கவில்லை, மறுத்துவிட்டார். மூர் 15 மாதங்கள் லண்டன் கோபுர சிறையில் தனிமையில் அடைக்கப்பட்டார். அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே இருந்தது. எந்த ஒரு கைதியோடும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. அவர் வாசிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாலும் எந்த புத்தகமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. எழுத பேனாவோ பேப்பரோ வழங்கப்படவில்லை. தாமஸ் மூர் தேச துரோக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜூலை 6, 1535ஆம் ஆண்டு அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தன் மரண தண்டனை கூண்டில் ஏறிய பிற்பாடு தாமஸ் மூர் சொன்ன வார்த்தை, நான் மன்னருடைய நல்ல பணியாளன், ஆனால் அதைவிட கடவுளின் முதன்மை பணியாளன் என்று கூறினார். தன் மனைவியையும் பிள்ளைகளையும், ஏன் தன் உயிரையுமே காக்க வேண்டும் என்று நினைக்காமல் கடவுளை மட்டுமே முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும் என்ற தனது சீடத்துவ வாழ்க்கைக்கு மிக பெரிய விலையை கொடுத்தார் தாமஸ் மூர். இன்றைய நற்செய்தியில் சீடத்துவ வாழ்க்கைக்கு 4 நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார் இயேசு. 4 விலையை கொடுத்து வாங்க வேண்டும் சீடத்துவத்தை. 1, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். குடும்ப உறவுகளுக்கு 2வது இடம்தான் கொடுக்க வேண்டும். 2, தனது சிலுவைகளை சுமக்க வேண்டும். 3, சீடத்துவத்தின் விலையை கணக்கிட்டு பிறகு செயலில் இறங்க வேண்டும். 4, உடைமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். 1, ஆன்மீக வாழ்வுக்கு பற்றின்மையை வலியுறுத்துகின்ற இயேசு குடும்ப உறவுகளை வெறுக்கச் சொல்லவில்லை. மாறாக குடும்ப உறவுகளுக்கும், ஏன் தன் உயிருக்கு மேலாக கடவுளுக்கு முதலிடமும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும். அத்தகைய குடும்ப பற்றின்மை இல்லாமல் இயேசுவை பின்பற்றும் படலத்தில் நாம் நுழையவே முடியாது. இயேசு நமது வாழ்வின் ஒரு பகுதி அல்ல, மாறாக நம் வாழ்வின் மையம். ஏனென்றால் அவரின்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் மீதான அன்பு மற்ற அன்புகளை புறக்கணிக்க சொல்லுகின்ற அன்பு அல்ல, மாறாக மற்ற அன்புகளை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்துகின்ற அன்பு. இயேசுவின் மீதுள்ள முதன்மையான அன்பே மற்ற அனைத்து உண்மை அன்புக்கும் அடித்தளம், அனைத்து அன்புக்கும் பக்கபலம், அனைத்து அன்பையும் வாழ்ந்து காட்ட நமக்கு அருளப்படும் தேவையான அருள். 2, அன்றாட சிலுவையை சுமந்தால் இயேசுவின் சீடன். இயேசு சிலுவையை தேடி செல்லவில்லை, மாறாக மனிதன் தன் மேல் எதை சுமத்தினானோ
அதனை கீழ்ப்படிதலுடன் ஏற்று தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி அவமானத்தின் குறியீட்டான சிலுவையை மீட்பின் கருவியாக, மகிமையின் கருவியாக மாற்றினார். இயேசு மனிதனுக்கு தாங்க முடியாத சிலுவையை கொடுக்க என்றும் எண்ணவில்லை. மாறாக சிலுவைக்கு அர்த்தம் கொடுக்கவே முயன்றார். சிலுவை இல்லாத இயேசுவை தேடுபவர்கள் இயேசு இல்லாத சிலுவையையே கண்டுபிடிப்பார்கள். அந்த சிலுவையினால் அவர்கள் அந்த சிலுவையை சுமக்கின்ற வலிமையை அதனிடம் பெற முடியாது. சிலுவை சுமக்கின்ற இயேசுவிடம் மட்டுமே நாம் அதை பெற முடியும். 3. சீடத்துவத்தின் விலையை கணக்கிட வேண்டும். 2 ஓமைகள் தரப்படுகின்றன. வீடு கட்டுபவன், போருக்கு செல்லுகின்ற அரசன். இவர்கள் அமர்ந்து அனைத்தையும் முடியுமா முடியாதா என்று பார்த்து அதனை செய்வார்கள். அதே போல சீடத்துவத்திற்கும் ஒரு விலை இருக்கிறது. அதை கணக்கிட வேண்டும். அது உயிரையே கொடுக்கின்ற ஒரு விலையாகவும் இருக்கலாம். ஒரு முறை எடுக்கின்ற முடிவு அல்ல சீடத்துவம். மாறாக இது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தொடர் முடிவு. 4. சீடத்துவத்தினுடைய 4வது கட்டாயமாக நாம் பின்பற்ற வேண்டியது உடைமைகளை நாம் விட்டுவிட வேண்டும். இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற உடைமைகளை மற்றவர்களிடம், இல்லாதவர்களிடம், ஏழைகளிடம், ஒடுக்கப்பட்டவர்களிடம் நாம் கொடுக்க வேண்டும். இயேசுவை பெறுவதற்கு நாம் இத்தனையும் செய்ய வேண்டும். இயேசுவை அடையும் வழி மிக சாதாரணது அல்ல. விண்ணரசை அடையும் வழி மிகவும் எளிதானது அல்ல. மாறாக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். பணத்தை விட, நேரத்தை விட, உறவை விட, முன்னுரிமையை விட நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.